நம்ம இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸும் கொட்டாங்குச்சி வச்சு ஒரு டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் ட்ரையாக எடுத்து அது ஒரு ரவுண்ட் பால் பண்ணி அது மேலே ஒரு மாஸ்கிங் டேப் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பர் கிளே, அந்த பேப்பர் கிளேயோட இது கார்ன்ஃப்ளவர், க்ளூ, வெனிகர், உப்பு எல்லாமே போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அந்த மேலே அப்ளை பண்ணி அது நல்லா ஹார்டாக ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே கொட்டாங்குச்சி வச்சு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் ட்ரை கிளே வச்சு தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அவர் சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ஃபுல்லாகவே நல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. அது போட்டு உடைச்சாலும் உடையவே உடையாது. நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. கீழே பாட்டமுக்கு ஒரு ரவுண்ட் ரிங் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே டாப்பில் அந்த கொட்டாங்குச்சி ஓப்பனாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் திருப்பியும் கொஞ்சம் கவர்ஸ் இருந்தது, அதையும் மேலே ஸ்டஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒரு கொட்டாங்குச்சி வச்சு முடியாச்சு. அந்த கொட்டாங்குச்சியும் மேலே நல்லா ஸ்டஃப் பண்ணி திருப்பியும் அந்த பேப்பர் கிளேயில் அது வெளியில் எதுவும் வராத மாதிரி சீல் பண்ணியாச்சு. தென் நம்ம வீட்டில் இருக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அதை ஒரு டாலை அழகு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட் எதுவும் வெளியில் போகாது. இப்போ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் ரோட்டில் தான் போகுது. இதை நாமளும் ட்ரை பண்ணி நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் ரோட்டில் போகாமல் நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நம்புகிறேன்.